ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸில் சொதப்பின ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. ஏன் ராமாயணத்தில் தசரதருக்கே நடந்திருக்கு. தசரதர் பயங்கரமான வில் வித்தகருங்க. அவர் சப்த விடி அப்படின்னு ஒரு கலையை பயங்கர திறமையாக கற்றுக்கிட்டவர். என்ன அப்படின்னா, எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஒரு மிருகம் வந்தாலும் பார்க்காமலே என்ன மிருகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். அதே மாதிரி எங்கே இருக்காரோ அந்த இடத்துலேருந்தே அம்பை விட்டு அந்த மிருகத்தை கொல்ற அளவுக்கு பயங்கரமான டேலண்டான பர்சன் தசரதர். ஸோ அவரோட திறமை மேலே அவருக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் ஒரு இடத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறி அவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருது. என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்ரவன் கதை. ஸ்ரவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக குளத்துல குடுவையில் குடக்குன்னு தண்ணி பிடிக்கிறாரு. ஆனால் யானை தான் தண்ணி குடிக்குது குளத்துல அப்படின்னு நம்பி அவர் அம்பு விடுறாரு தசரதன். ஆனால் அங்கே யானை இல்லை, ஸ்ரவன் இருக்காரு. ஒரு மனித குரல் கேட்குதுன்னு நினச்சி பயந்து ஓடி போகிறாரு. முதல் தடவையாக அவரோட நம்பிக்கை அங்கே சுக்கு நூறாகி அவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருது. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா தசரதருக்கு சாபம் கொடுக்குறாங்க. புத்திர சோகத்தில் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீயும் அதே மாதிரி கஷ்டப்படுவ அப்படின்லாம் சாபம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் நமக்கு ஒரு விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக யோசித்து தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தசரதர் அவரோட திறமை மேலே பயங்கரமான கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஒரு செகண்ட் அவர் யோசிச்சிருந்தாரு அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்காது. ஸோ புராணம் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மாவா சொல்லியிருக்காங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு? ஸோ கான்ஃபிடென்ஸ் நல்லது, ஓவர் கான்ஃபிடென்ஸ் நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.